ஹாய் எவ்ரிவான். இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. அடுத்த நொடியே எமக்கு மரணம் வரலாம். மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவமாக வெறும் 20 வயதுகளையுடைய சுமையாவின் மரண செய்தி கிழக்கிழங்கை மாத்திரமன்றி இலங்கை பூராகவும் சோகத்தில் ஆழ்த்தி சென்றிருந்தது. 20 வயதுகளிலே மிக பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 10 நாட்களுக்கு முன்னரே திருமணமும் நடந்திருந்தது. 4 வருடங்களாக காதலித்தவரை திருமணமும் முடித்திருந்தார். பல கனவுகளுடன் மிக பெரும் எதிர்பார்ப்புகளுடன் நானும் இந்த உலகிலே பல விடயங்களை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் திருமண பந்தத்திலும் இணைந்திருந்தார். திருமணம் முடிப்பதற்காகவே கணவரும் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்து திருமண பந்தத்தில் இணைந்திருந்தார். என்றாலும் 10 நாட்கள் மாத்திரமே இந்த திருமண வாழ்க்கை தொடர்ந்திருந்தது. சிறியதொரு காய்ச்சல் ஏற்பட்டதாக சுமையா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். என்றாலும் வைத்தியசாலையில் இருந்து இறுதி வரைக்கும் வீடு திரும்பாத நிலையில் இந்த உலகிற்கே விடை கொடுத்திருந்தார். வைத்தியசாலையில் வரும் காய்ச்சல் தானே என சுமையாவும் சுமையாவின் கணவரும் எண்ணி இருந்த நிலையில் வைத்தியர்களின் ரிப்போர்ட் மிக பெரும் அதிர்வை ஏற்படுத்தி இருந்தது. சுமையாவிற்கு இரத்தத்திலே இரத்த புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மகரகம வைத்தியசாலைக்கு மாற்ற வேண்டும் என வைத்தியர்கள் கூறியிருந்தனர். பேரதிர்ச்சியாக சுமையாவின் கணவருக்கும் உறவினர்களுக்கும் இந்த செய்தி காதுகளை எட்டியிருந்தது. மிக பெரும் சோகத்திற்கு மத்தியில் மகரகம வைத்தியசாலைக்கு மாற்றம் செய்யப்பட்டாலும் இறுதியில் சுமையா இந்த உலகை விட்டே பிரிந்திருந்தார். இந்த சுமையாவை போன்று எத்தனையோ இளம் மரணங்கள் இந்த உலகிலே நமது நாட்டிலும் தினம் தினம் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றது. எனவே சுமையா இன்று இந்த உலகிற்கு விடை கொடுத்துள்ளார். நாளை அடுத்த நொடியே எமக்கு மரணம் ஏற்படலாம். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த உலகை விட்டு நாங்களும் பிரிந்து சென்றே ஆக வேண்டும். இந்த உலகம் ஒருபோதும் நிரந்தரம் கிடையாது என்பதை அனைவரும் உணர்ந்து வாழ வேண்டும். பொறாமை, கோபம், பிரச்சினை என அடுத்தவர்களுடன் சண்டை என அடுத்தவர்களின் மனம் நோகும் வகையில் உலகிலே வாழ்ந்து விட்டு செல்வதில் இந்த அர்த்தமும் கிடையாது. அடுத்தவர்களுக்கு பிரயோசனமாக எம்மால் முடியுமான சேவைகளை நாம் வாழும் காலத்தில் உலகிலே செய்துவிட்டு செல்ல வேண்டும். எம்மால் எது முடியுமோ அதை இந்த உலகிற்காக வாழும் மனிதர்களுக்காக நாமும் செய்துவிட்டு செல்ல வேண்டும். இந்த உலகம் ஒருபோதும் யாருக்காகவும் காத்திருக்காது. இந்த உலகத்திலே எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்பதை அனைவரும் உணர்ந்து வாழ வேண்டும். இன்று சுமையா உலகிற்கு விடை கொடுத்துள்ளார். வெறும் 20 வயதுகளிலே உலகிற்கு விடை கொடுத்துள்ளார். மரணத்திற்கு வயது ஒருபோதும் எல்லை கிடையாது. எந்த வயதிலும் மரணம் வரலாம் என்பதற்கு இவ்வாறான மரணங்கள் எத்தனையோ எமக்கு மிக பெரும் எடுத்துக்காட்டுகளாக அமைகின்றது. எனவே வாழும் வாழ்க்கையில் எம்மால் முடியுமான வரைக்கும் அடுத்தவர்களுக்கு எந்த தீங்குகளும் இன்றி இந்த உலகிற்காகவும் அடுத்த உலகிற்காகவும் எம்மால் முடியுமான நல்ல விடயங்களை செய்துவிட்டு செல்ல வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.